கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட் அப்டேட் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 3 வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். கம்மி ரேட்டில் எப்படிலாம் ஊருக்கு போகலான்னு சொன்னேன். போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா அநேகமாக தமாம் பை ரோடு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு 50 to 60 kd ஆகும். பட் நியூ கம்மராக ஃப்ரெஷ்ஷியராக குவைத்துக்குள்ளே வராங்க தெரியுமா, திடீர்னு ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குது நீங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு இது சொன்னதோட எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்காக கோடி ரூபா கூட நம்ம கடன் வாங்கலாம். அவங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். ட்ரை பண்ணுறேன், ஐ வில் ட்ரை. ஒரு விஷயமே நம்ம ட்ரை பண்ண தான் இப்போது நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் இங்கே அலமதுல்லா சூப்பராக இருக்கேன். பல பேரோட டவுட் அண்ட் கொஸ்டின், எப்போ தான் ப்ரோ இந்த ஏர்போர்ட் ஓப்பன் ஆகும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட்னா அதை வந்து என்கிட்ட கேட்குறீங்க. எனக்கே ஒரு டவுட்னா நான் யார்கிட்ட போய் அதை கேட்பேன். ஆக்சுவலாக இந்த மந்த் எண்டில் நானும் ஊருக்கு போகணும், பட் ஃப்ளைட் ஓப்பன் ஆகலை. கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட் அப்டேட் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 3 வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த 3 வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குவைத் அப்டேட்டுன்னு டாப்பிக்கை வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன், அதாவது வீடியோவே எடுக்கிறேன். ஸோ அதில் எப்படி நம்ம ஊருக்கு போகலாம், நம்ம வந்து இங்கே வந்து ஜெசீரா ஏர்லைன்ஸில் மட்டும்தான் போக முடியும், 320 டிக்கெட்டு சொன்னாங்க. அது இல்லாமல் கம்மி ரேட்டில் எப்படிலாம் ஊருக்கு போகலான்னு சொன்னேன். ஸோ அப்படி ஒரு வழி இருந்துச்சு. ஸோ அந்த வழியை வச்சு ஒரு வீடியோ போட்டேன், அதாவது வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு என்ன வீடியோ எடுத்தேன்னா, ஜெசீரா ஏர்லைன்ஸில் இந்த மாதிரி கோயம்புத்தூர் நிறைய இடத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டேன். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ரூல்ஸை மாற்றிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஜெசீரா ஏர்லைன்ஸ் இல்லாமல் ப்ரைவேட்டாக போக முடியும், நமக்கு ஜஸ்ட்டு 150 kd செலவு தான் ஆகும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. அதுக்கும் விசா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஆப்பு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா எப்போ தான் ஃப்ளைட் ஓப்பன் ஆகும், எப்போ தான் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டில் நானும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போது போயிட்டுருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா அநேகமாக இந்த மந்த் எண்டில் பாசிபிள் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம். குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகலைன்னாலும் சவுதி ரூட்டில் எல்லாரும் போயிட்டு தான் இருந்தோம். அதை ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த இப்போ ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு விசா வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் சில பேர் உமரா செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படிங்கிற உமரா செஞ்சுட்டு போகும்பொழுது ஒரு ரஷ் ஆகிடும்ல. உமரா செய்கிறது நல்ல விஷயம் தான், பட் இருந்தாலும் ரஷ் ஆகிடும். இது ஜஸ்ட் ஒரு டிரான்சிட்டுக்காக கொடுத்த விசா, இதில் போய்ட்டு உமரா செய்ய போகிறாங்க, அதனால் அங்கே வந்து ரொம்ப ரஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த விசாவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என்னோடய ஃப்ரெண்டு இன்றைக்கி சென்னை போகிறான். ஸோ பட் அவனுக்கான சென்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ பெங்களூர் கொடுத்துருக்காங்க டிக்கெட்டு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு திடீர்னு டிக்கெட் மாற்றுறாங்க. அதனாலேயே எனக்கு டிக்கெட்டு போட யோசனையாக இருக்குது. நம்ம இன்றைக்கி டிக்கெட்டு போட்டுவிட்டு நாளைக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படி போது அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலை, அதுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு கேன்சலேஷன் அமௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டு தான் வேஸ்ட் ஆகும். என்னோடய பிளான் என்னென்னா, இந்த மந்த் எண்டு எப்படியும் ஓப்பன் ஆகிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அப்படி மீறியும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா பை சவுதி ரோடு தான். அது இப்போதைக்கு 320 தினாரு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஏதாச்சும் ஒரு நமக்கு வழி கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஜெசீரா அது மாதிரி ஃப்ளைட் ட்ராவல்ஸ் மூலியமாக போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 300, 350, சம்டைம்ஸ் 180, 200 இந்த மாதிரியான டிக்கெட் ரேட்ஸ் இருக்கும். இன்னொரு வழியுமே இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தமாம் டு சென்னை போகிறீங்கன்னா சென்னை டிக்கெட் போட்டுக்கணும், எந்த ஃப்ளைட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டிக்கெட் போடுற காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவைத் ரேட்டுக்கு வந்து ஒரு 50 kd ஆர் 60 kd சம்திங் வரும். அண்ட் நீங்கள் அந்த டிக்கெட் வச்சு இந்தியன் எம்பசியில் போயிட்டு இது மாதிரி சவுதி விசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 or 4 days ஆகும். பட் இப்போ எல்லாருக்கும் வரத்துக்கு லேட் ஆகுது. ஸோ அந்த 3 or 4 days உங்களுக்கு விசா வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அந்த விசா எடுத்துகிட்டு பை ரோடு, அதாவது குவைத்லேருந்து தமாம் பை ரோடு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு 50 to 60 kd ஆகும். மொத்தம் ஃப்ளைட்டுக்கு ஒரு 60 kd அண்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 60 kd பார்த்தீங்க அப்படின்னா 120 kdயில் நீங்கள் வந்து போயிடலாம். அதாவது உங்களுக்கு அந்த விசா வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது 3 days வேலிடிட்டி இருக்கும், அதாவது 72 hours. பட் இப்போ அதை வந்து 24 hours சேஞ்ச் பண்ண போகிறதா நியூஸுமே போயிட்டுருக்கு. அதுவுமே இன்னும் கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடையாது. ஸோ அப்படி மாறுனுச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து என்றைக்கு நம்ம ஃப்ளைட்டை, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 2ஆம் தேதி நம்ம டிக்கெட் போகிறோம்னா 2ஆம் தேதி மதியம் ஃப்ளைட்னா நம்ம 2ஆம் தேதி காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஏன்னா நமக்கு 2ஆம் தேதி அதாவது 12 to 12 அந்த மாதிரி கால்குலேஷனாக தான் விசா டைமிங் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து பாஸ் ஆனோம் அப்படின்னா ஒரு 3 or 4 hours நம்ம தம்மாம் போயிடுவோம். அங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட ஃப்ளைட் ஏறி நம்ம வந்து சென்னை போகிறவங்க போய்க்கலாம். பட் இதுக்கான விசா மட்டும்தான் இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது. அதாவது தமாம் டு சென்னை டிக்கெட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எந்த வெப்சைட் ஆர் ட்ராவல்ஸ் இதில் வேணாலும் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு அந்த விசான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளை ஆகுதுல்ல, அதாவது எம்பசிலேருந்து கொடுக்குறாங்க, அது லேட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை வந்து பிஃபோராக அப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட டீட்டெயில் பற்றி நான் ஒரு வீடியோவும் போட இங்கே ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துக்கினே இருக்காங்க.
நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன், சேம் அப்டேட் சேஞ்ச் ஆனிச்சு, அந்த வீடியோ போடவே இல்லை. இப்போ இந்த வீடியோவே எடுக்கிறேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இப்படி ஒரு ரூட் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குங்கிறதான் சொல்கிறேன் தவிர இந்த இது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு என்ன வந்து திட்டாதீங்க. ஏன்னா இங்கே என்னென்ன ரூட்ஸ் இருக்குங்கிறது தெரியல. நிறைய பேர் அப்டேட்டுன்னு கேட்டனால தான் இப்போ நான் இந்த ஒரு வீடியோ லான்ச் பண்ணுறேன். கடையிலையுமே எனக்கு கடையில் செம்ம வேலை, சுத்தமாக வீடியோலாம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இப்போவே ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யார் யாரெல்லாம் ஊரில் இருக்காங்களோ, குவைத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து புது விசாவில் வரவங்களுமே இங்கே வர முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஜசீரா ஏர்லைன்ஸ்லேயே டிக்கெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் தமாம்லேருந்து குவைத்துக்கு டாக்ஸி இருக்குது. ஸோ அந்த மாதிரி காருக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை சேம் வந்து 50 to 60 KD வரும். ஸோ இது ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருந்து குவைத்துக்கு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளைட்டை இவ்வளோ அலைச்சலில் வரும்ல, ஸோ இதெல்லாம் யாருக்கு தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே குவைத்தில் இருந்துட்டு ஊருக்கு போனவங்க. ஸோ அவங்க வந்து அதே விசாவில் உள்ளே வராங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க வேற ஒரு விசாவில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நியூ கம்மராக ஃப்ரெஷ்ஷராக குவைத்துக்குள்ளே வராங்க தெரியுமா, ஸோ அவங்களுக்கு தான் இது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி போயிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் போகிற ஏதாவது ஏர்போர்ட்லேயே என்ட்ரு ஆகுறீங்களா, சென்னை ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆகும்போது யாரெல்லாம் அந்த மாதிரி கனெக்ஷனில் குவைத் போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்க கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நானே 2 தடவை போயிட்டு வரும் பொழுது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷராக வரவங்களுக்கு வந்து குவைத் ஏர்போர்ட்டில் ரீச் ஆன பிறகு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கைட் பண்ணி கொண்டு வந்து வெளியே கூட்டு வர வரைக்கும் நான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி எல்லாருமே கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா தெரியாதவங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்கள மிங்கிள் ஆகிடுங்க. சரி, இப்போது வந்து அதுக்கு எப்படி தான் வர முடியும் அப்படின்னா, நீங்கள் சென்னை ஏர்போர்ட்லேயே உங்களை தமாம் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விட்ருவாங்க. ஸோ தமாம் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ஜசீராவில் வரீங்க அப்படின்னா, அதாவது ஜசீரா ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னா, ஸோ அவங்களே அதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நேராக வந்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து சில ட்ராவல்ஸ்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சுப்ரீம் ட்ராவல்ஸ், டிவிஎஸ் ட்ராவல்ஸ் இவங்கெல்லாம் வந்து பஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் இவங்களுமே தமாம் ஏர்போர்ட்லேருந்து உங்களை பிக் பண்ணிட்டு கொண்டு வந்து குவைத்துக்குள்ளார விட்டுருவாங்க. அண்ட் நீங்கள் இல்லை நான் வந்து ப்ரைவேட்டாக வரேன், ஸோ இதெல்லாமே என்னோடய ஓன் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்னா தமாம் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து டாக்ஸி எடுத்து நீங்கள் குவைத்துக்குள்ளே வரணும். ஸோ எல்லா டாக்ஸியுமே குவைத்துக்குள்ளே வராது. குவைத்துக்குள்ளே வரத்துக்குன்னு சில கம்பெனி டாக்ஸிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சர்ச் பண்ணி நம்பர்லாம் எடுத்து அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் என்ன வரும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து வரது வந்து உங்களுக்கு பெட்டர். ஸோ முன்னாடியெல்லாம் குவைத்திலேருந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை போட்டுருவோம். போட்டால் தான் டிக்கெட் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு டிக்கெட் போடுவோம். அந்த டிக்கெட்டை என்றைக்கு பார்ப்போம் அப்படின்னா நாங்கள் கிளம்புறதுக்கும் முன்னாடி நாள் எடுத்து பாஸ்போர்ட்டோடு வச்சுக்கிறது. ஸோ ஏன்னா போகும்போது தேவைப்படுமே அப்படி சொல்லிட்டு அந்த டிக்கெட் பார்ப்போம். அப்படி இல்லைனா லக்கேஜ் எவ்வளோ, எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு, இந்த மாதிரி டைமிங் பார்க்குறதுக்கு மட்டும் தான் டிக்கெட்டு பார்ப்போம். பட் இப்போலாம் அப்படி இல்லை. டிக்கெட்டு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட்டை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனி அப்டேட்ஸ்னு சொல்லி. ஏன்னா எப்போ சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்னை போகிறீங்க, டிக்கெட் போட்டுறீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் டெல்லி, பெங்களூர் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு டிக்கெட்டை போட்டு விட்ருவாங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடும். நாளைக்கு அதாவது 19 வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரான், அவனுக்குமே டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன். நீங்கள் டிக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ எப்போ டிக்கெட் மாறும், எப்போ இதாகும்னு தெரில. அதே மாதிரி நம்ம வேலையில் இருக்கோம், இதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்னு தெரியாதனால தான் நான் இதுவரையிலுமே டிக்கெட் போடாமல் இருக்கேன். இனி அதை எமர்ஜென்சி நான் எமர்ஜென்சி ஊர் போய் தான் ஆகணும். ஸோ அப்படி போகும்பொழுது என்ன பண்ணுறது, அதிகமாக தான் செலவாகும். ஸோ அப்படி கொடுத்து நான் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் இருக்கிறேன். கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக வெளிநாடு அப்படி சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ எங்களோட நிலமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது, அந்த கடனையும் அடைக்க முடியல. ஊருக்கு போகிறதுக்கும் நாங்கள் யார்கிட்டயாச்சும் கடனை வாங்கிட்டு ஊருக்கு போகிறோம். அங்கே போய் உட்காந்து செலவு பண்ண ஒரு ஆள்கிட்டையும் திரும்ப கடன் வாங்குகிறோம். அந்த கடனெல்லாம் வாங்கிட்டு அவங்கள்ட்டையும் திரும்ப போய் நான் திரும்ப ஊருக்கு போகிறேன், கொடுத்தீங்கன்னா நான் அந்த ஊருக்கு போய்ட்டு கடன் அடைச்சிடுவேன்னு சொல்லிட்டு அடுத்த கடனை வாங்கி டிக்கெட்டை போட்டு திரும்ப இந்த நாட்டுக்கு வரோம். இந்த மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையுமே கடன்லேயே மட்டும்தான் போகுதே தவிர இந்த கடன் முடிஞ்சு வெளியே வருவோமா அப்படின்னு கேட்டால் எனக்குமே பதில் இல்லை, யாருக்குமே பதில் இல்லை. 2 வருஷம் உட்காரோம், கடனெல்லாம் அடைக்கிறோம், ஊரில் போய் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். நான் அந்த மாதிரி தாட்டில் தான் வந்தேன். இப்போ நான் வந்தே 4 வருஷம் ஆச்சு. எல்லாரோட லைஃப்பும் இந்த மாதிரி கடன்லேயே தான் போயிட்டுருக்கு. நேற்று ஒருத்தவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் போது இப்போ தானே போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே என்னத்துக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு. பட் அவர் என்ன நினச்சிட்டாரு, உங்கள்கிட்ட காசு இருக்குது நீங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு இது சொன்னதோட எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம வந்து 1000 தினார் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. என்னோடய சேலரியை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு என்னென்ன சலுகை என் கடையிலேருந்து கொடுக்குறாங்கிறதையும் நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காத நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களோட நிலைமையிலேருந்து தான் நானுமே இருக்கேன்.
ஆனால் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக தெரியுது. அப்போல்லாம் கிடையாது. நானே இப்போ ஊருக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு டிக்கெட்டுக்கு ஒரு ஆள் டைம் கடன் வாங்கியிருக்கேன், வந்து தந்துடுறேன் அப்படின்ட்டு. அங்கே போய் ஊரில் போயிட்டு செலவெல்லாம் முடிச்சு விட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திரும்பி வேறு ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கி டிக்கெட்டை போட்டு இங்கே வருவேன். இங்கே வந்து இருக்கிற அந்த 3 ஒரு வருஷத்தில் இந்த கடனை அடைச்சிட்டு திரும்ப ஊருக்கு போகும்பொழுது அப்படியே அடுத்த ஆள்கிட்ட கடனை வாங்க வேண்டியதான். அப்புறம் ஏன்டா வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போகிறா, ஒரு 3 வருஷம் ஒழுங்காக அடக்கிட்டு உட்கார முடியாதா அப்படின்னு கேட்டால், நம்மளை நம்பி நமக்காகவே இவன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட ஒய்ஃபு, ஸோ அவங்கள நான் கிட்டத்தட்ட பார்த்து இப்போ 8 மாதம் ஆகுதுல்ல. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, 5 வருஷம்லாம் பார்க்காம இருக்காங்க, 7 வருஷம்லாம் இங்கேயே இருக்காங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாலாம் ஊருக்கு போகவே இல்லை, இங்கேயே இருக்கார். பட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, காசு என்னதான் காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் சம்பாதிச்சாலும் அந்த காசு நம்ம ஃபேமிலியை சந்தோஷமாக்கும், நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும். இதுதான் பண்ணுமே தவிர மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ, எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயத்தை எங்களால் பண்ண முடியாது. இப்போ நிறைய கப்புள்ஸ் வீடியோஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கே செம்ம ஒரு இதாக இருக்கும். அந்த வீடியோ நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், அவங்க எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணும்பொழுது பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்ராடில் இருக்கிறவங்க என்ன தான் நம்ம வேலையில் கஷ்டம் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் போயிட்டு நம்மளோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளோட சந்தோஷமோ இல்லையோ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்ம இதுக்காக தான் கடன் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்காக கோடி ரூபா கூட நம்ம கடன் வாங்கலாம். அவங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போவீங்க, இல்லை யாருக்கெல்லாம் இந்த டிக்கெட்டு கேன்சல் ஆனிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரியான ரூட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கும் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இனிமேலாச்சும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஒரு வீடியோலையும் இதே தான் சொல்கிறேன், பட் முடியல, ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை. ஒரு விஷயமே நம்ம ட்ரை பண்ண தான் இப்போது நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். ஸோ திரும்பவுமே ஒரு விஷயமும் ட்ரை பண்ணுவோம். என்றைக்குமே நம்ம இறங்கி டவுன் ஆக மாட்டோம். நமக்குன்னு என்னோடய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த பயமும் கிடையாது. என்றைக்கு நான் எனக்கு குவாலிட்டியான வீடியோஸ் நான் கொடுக்குறேனோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், see you. நான் உங்கள் நானும் vlogger.